முருகப்பெருமானை ஏன் கருணை கடலே கந்தா போற்றின்னு சொல்றோன்னு தெரியுமா? திருப்புகழ் அப்படிங்கிற ஒப்பற்ற நூலை நமக்கு தந்தவர் தான் அருணகிரிநாதர். அவரோட இளமை பருவத்தில் சில தவறான வழிகளில் போனனால அவருக்கு தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் வந்தவங்கள பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கூட யாரும் போக மாட்டாங்க, தொடக்கூட மாட்டாங்க. அப்படி ஒரு அருவருப்பாக இருப்பாங்க. இப்படி எல்லாருமே அருணகிரிநாதரை வெறுத்து ஒதுக்குனாங்க. இதனால் வாழ்க்கையே வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை கோபுர உச்சியிலிருந்து கீழே விழுகிறாரு. அப்போ அருணகிரிநாதரை முருகப்பெருமான் தன்னோட இரு கைகளால் தாங்கி காப்பாத்துறாரு. தொழுநோய் வந்தவங்கள தொடக்கூட மாட்டாங்க. ஆனால் முருகப்பெருமான் தன்னோட இரு கைகளால் தாங்கி அருணகிரிநாதரை காப்பாத்தினாரு. அருணகிரிநாதர் கேட்கிறாரு, முருகா என்னை ஏன்பா காப்பாத்தினா, இனிமே நான் வாழ்ந்து என்னப்பா பண்ண போறேன் அப்படின்னு. அதுக்கு முருகப்பெருமான், இனிமே தான் உங்களுக்கு வேலையே இருக்கு, என்னை பத்தி பாடுற வேலை இனிமே உங்களுக்கு தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற திருப்புகழ் அங்க பிறக்குது. இப்படி எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அருணகிரிநாதருக்கு கருணை